நான் மில்கே எமர்ஜென்சியா வர சொன்னா டேய் என்னடா அனுமான் கண் மாதிரி ஆயிட்டு இருக்கிற நான் நைட்டு மூட்ல கம்பளி பூச்சி கிஸ் அடிச்சிட்டியா டேய் நீ வாய் திறந்து பேசினாலே சுத்தமா புரியாது இதுல மொழி படம் ஜோதிகா மரலாம் பண்ணனா செருப்பால அடிப்பேன் மெசேஜ் அனுப்புறியா நான் கோடைக்கால விடுமுறைக்கு அத்தை வீட்டுக்கு சென்றிருந்தேன் சாரா பழக்க தோசையில பச்சிட்டா மச்சான் உனக்கு நல்லா தெரியும் நான் எவ்வளவு பெரிய கூலிப் காதலன்னு கூலிப் இல்லாம நான் இல்லாம கூலிப் இல்ல அதுக்கு கடந்த 2 நாளா நம்ம சுற்று வட்டாரத்துல இருக்கிற எந்த கடையிலயும் கூலிப் கிடைக்கல ஆமா கிடைக்கல கூலிப் கிடைக்காம நான் வேண்டாத தெய்வம் இல்ல போகாத கோயில் இல்ல ஆனா நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையோ சாம்சங் காரனுக்கு கேட்டுச்சு சாம்சங் கூலிப்புக்கும் சாம்சங்குக்கும் என்ன சம்பந்தம் அந்த சாம்சங் டிவி பாக்ஸ்க்குள்ள குளிப்பு இருந்துச்சு மாமா அதை நான் எடுத்து போட்டேன் ஆனா ஒண்ணு நான் போட்ட குளிப்புலயே மஜாவான குளிப்பு இதான் மச்சி ஆனா போட்ட 5 நிமிஷத்துல வாய் வீங்கிடுச்சுடாவா ஏய் இந்த இதுவா இரு இது அந்த பாக்ஸ் உள்ள கிரீன் டீ பேக் மாதிரி ஒண்ணு போட்டு பானுங்களே ஏய் அது விஷம்டா இந்த பூச்சி எல்லாம் வராம இருக்கிறதுக்கு போடுறவங்க இரு ஒரு பாக்ஸ்ல ஒண்ணுதான் இருக்கும் உனக்கு ஒரு பக்கம் தானே வீங்கி இருக்கணும் வாய் மொத்தமா பலாப்பழம் மாதிரி இல்ல வீங்கி இருக்கு ஒரு கூலி பத்தலன்னு சொல்லி இன்னொரு டிவி ஆர்டர் போட்டுட்டேன் அதுல இருந்த கூலிப்பு எடுத்து கீழே வச்சுக்கினியா அந்த கீழயா 40 ரூபாய் கூலிப்புக்கு 42,000 ரூபாய் டிவி வாங்கினியா நீ இப்படி கேப்பன்னு நல்லா தெரியும் அதாலதான் இன்னொரு டிவியை இஎம்ஐல வாங்கிட்டேன் ஆகா சூப்பர்ரா மச்சா இப்ப என்னடா பண்றதா இன்னும் 2 ஹவர்ல நீ செத்துருவன்னு நினைக்கிறேன் ஓ 2 ஹவர் இல்ல 2 நிமிஷத்துல செத்துருவ போல ஐயோ இராரா நீ உட்காந்துட்டியா என்ன டீம் என்ன மேட்ச்னு தெரியாம கிடைக்கிறதுலாம் எடுத்து வாயில போடுறது உங்க கேங்லயே அந்த மாதிரி கூலி போடுற ஃப்ரெண்ட் இருப்பான் அவனை டாக் பண்ணி விடுங்க அவனே இதே மாதிரி ஒரு நாள் சாவான்